சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருப்பது போன்று தனக்கும் 5 தலைகள் இருப்பதை எண்ணி கர்வம் கொண்டார் பிரம்மதேவர். அதனால் அவரது கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார். அப்படி அவர் எடுத்த பிரம்மனின் தலையானது சிவனின் கையை பற்றி கொண்டதோடு மட்டுமின்றி சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷமாகவும் மாறியது. மேலும் சிவனின் கையிலிருந்த பிரம்மனின் தலையானது பிச்சை எடுக்கும் ஓடாக மாறியது. அதில் எவ்வளவு பிச்சையிட்டாலும் அந்த பிச்சை பாத்திரம் நிறையவே நிறையாது. அப்படி ஒரு சாபம். எப்போது அந்த பிச்சை பாத்திரம் சிவனின் கையை விட்டு விலகுகிறதோ அப்போதுதான் சிவனுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இதற்காக சிவன் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு நாள் சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தினார். அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டாள். அன்னபூரணி அன்னமிட்டவாறு பின்னோக்கி நகரவே பிச்சை பாத்திரமும் சிவனின் கையை விட்டு நகர்ந்து வந்தது. அதன் பிறகு அன்னபூரணி அன்னமிடுவதை நிறுத்தவே பிச்சை பாத்திரம் சிவபெருமானின் கையை நோக்கி நகர்ந்து வந்தது. அப்போது சிவபெருமான் கையை மூடிக்கொள்ளவே பிச்சை பாத்திரம் கையில் நிற்க முடியாமல் கீழே விழுந்து உடைந்தது. இதனால் சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது. அப்படி சிவனுக்கு அன்னபூரணி அன்னமிட்ட நாள் ஐப்பசி பௌர்ணமி. பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட அந்த நாள் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது.